ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஜஸ்ட் இன் டைம் பாலிசி. காஸ்டிங்ல நிறைய மெத்தட் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. காஸ்ட் ரிடக்ஷன் பண்றதுக்காக ஒரு ப்ராடக்ட்டை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றதுல எவ்வளோ காஸ்ட் நம்ம ரிடக்ஷன் பண்றோமோ ஸோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் பாலிசி என்னன்னா, இம்பார்ட்டன்டான மெத்தட் என்னன்னா ஜஸ்ட் இன் டைம், ஜேஐடின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ஒரு காஸ்ட் பெனிஃபிட் பாலிசி. இது. அண்ட் தென் ரா மெட்டீரியல், இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ரா மெட்டீரியலை ஸ்டோரேஜ் பண்ண தேவையில்லை. ரா மெட்டீரியலோ ஒரு ஸ்பேர்ஸையோ நம்ம ஸ்டோரேஜ் பண்ண அவசியமே இல்லை. எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்றோம்னா, இன்கேஸ் நம்ம கார் மேனுஃபேக்சரிங் பண்ணும் போது அந்த காருக்குரிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு 2 months 3 months 2 to 3 months வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இன்கேஸ் நம்ம அதை ஸ்டோர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்னென்ன காஸ்டிங் ஆகும்? ஃபார் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்மளுக்கு ஆகிற காஸ்டிங் எவ்வளோ? நம்பர் 1 வந்து லேபர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ லேபருக்கு காஸ்ட் இது பண்ணுவோம். அண்ட் தென் ரெண்ட் ஃபார் அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குரிய ரெண்ட். ஓகேவா? ஆர் வேர் ஹவுஸ்க்குரிய ரெண்ட் நம்ம கொடுக்கணும். அண்ட் தென் ஒர்க்கருக்குரிய சேலரி, ரெண்ட், அண்ட் தென் இபி, இன்சூரன்ஸு, அப்புறம் டாக்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ், எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ காஸ்ட் இருக்கும். இதை இப்போ நம்ம கார் மேனுஃபேக்சரிங் பண்ணும் போது அந்த அந்த காரோட டயர்ஸையோ காரோட ஸ்பேர் பார்ட்ஸையோ நம்ம ஸ்டோரேஜ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹியூஜ் ஆஃப் ஸ்பேஸ் தேவைப்படும். அப்படி இல்லாம நம்ம மேனுஃபேக்சரிங் இன்னைக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போற 10 கார்ஸ்க்கு எவ்வளோ டயர் தேவையோ அதை அப்ப வந்து அப்படியே நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இவ்வளோ காஸ்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம லேபருக்கு கொடுக்க தேவையில்லை, வேர் ஹவுஸ்க்கு ரெண்ட் கொடுக்க தேவையில்லை, ஸோ அதுக்கு இபி, இன்சூரன்ஸ் பே பண்ண தேவையில்லை. ஸோ இது பண்ண நம்ம இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவா எந்த டாக்ஸும் நம்ம பே பண்ணவும் அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து இது எப்ப சூட் ஆகும்னா, கண்டினியூஸ் மானிட்டரிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நம்ம கண்டினியூஸா மானிட்டர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம 10 யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு 10 ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும். நாளைக்கு 15 20 அந்த அப்டேட் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். அதே மாதிரி திஸ் வில் ஹெல்ப் டு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மேக்கிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஸ்மூத்தர் அண்ட் மோர் எஃபிஷியன்ட். நம்ம மோர் எஃபிஷியன்ட்டா போறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா, நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து இன்னைக்கு நம்மளுக்கு 10 தேவைப்படுது, 10 யூனிட்ஸ் வேணும், டயர் வேணும் அப்படின்னும் போது கண்டிப்பா சப்ளையர் நம்மளுக்கு இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கணும். ஆர் அதர்வைஸ் இன்னையோட ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆயிடும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ஜஸ்ட் இன் டைம்ல. ஓகேவா? சோ இந்த ஜஸ்ட் இன் டைம் இதுல நம்மளுக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஓகேவா? ஒன்னு வந்து இந்த ஜஸ்ட் இன் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக, ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜஸ்ட் இன் டைம் நம்மளுக்கு சில செலவுகளும் ஆகும். ஓகேவா? காஸ்ட், என்னென்ன காஸ்ட் எல்லாம் ஆகும். அண்ட் தென் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். ஸோ பெனிஃபிட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ அவங்களுக்கு கொடுக்குற சேலரி, ஓகேவா, ரெண்ட், அண்ட் தென் இன்சூரன்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு ஆகும். காஸ்ட்ன்னு பார்த்தா நம்மளுக்கு என்ன செலவாகும்? ஸோ ஒரு புதுசா ஒரு ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை நம்ம மேபி நம்மளுக்கு கட்டுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். ஓகேவா? பில்டப் ப்ரொடக்ஷன் யூனிட். ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் யூனிட்டை நம்ம பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட், இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு நம்ம ஹியூஜா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்போம்ல, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுவும் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் இந்த ப்ரொடக்ஷன் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான பெனிஃபிட், நம்ம ரா மெட்டீரியல் நம்ம ஸ்டோர் பண்ணவே தேவையில்லை. அப்ப ரா மெட்டீரியல்ல நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், அதோட இன்ட்ரெஸ்ட், இன்கேஸ் ஒரு ரா மெட்டீரியல் நம்ம ஒரு 10 lakhsக்கு நம்ம வாங்கி நம்ம 2 to 3 months நம்ம ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அந்த 2 to 3 months அதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ஜ், ஓகேவா, அது நம்மளுக்கு பெனிஃபிட் தானே. இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ரா மெட்டீரியல், இதோட இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ரா மெட்டீரியல்ல நம்ம ஒரு 10 லட்சத்தையோ 20 லட்சத்தையோ முதலீடு பண்ணுவோம். ஸோ அதோட இன்ட்ரெஸ்டும் நம்மளுக்கு
சேவ் ஆகும், நம்மளுக்கு மிச்சம் ஆயிடும். ஸோ இதுதான் இந்த ஜஸ்ட் இன் டைம் சிம்பிள். இந்த சம் வந்து நம்மளுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் போட்டா இந்த காஸ்டையும் பெனிஃபிட்டையும் 2 டேப்லர் காலத்துல போட்டு நம்ம அப்படியே சம் செய்ய போறோம், அவ்வளவுதான். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சிஎம்ஐ ஃபைனல் புக்கை, ஸோ பேப்பர் இஸ் 15 ஓகேவா. ஸோ அதில் இல்லஸ்ட்ரேஷன் 6 எடுத்திருக்கேன். இது மோரோவர் ஒரு 2 times கேட்டிருக்காங்க, நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 6 இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சம் என்னன்னா ஜூன் 2015 அண்ட் டிசம்பர் 2018 இந்த சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு 8 marksக்கு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ இந்த சம் நம்ம பார்க்கலாம். பி லிமிடெட் ஹாஸ் டிசைடட் டு அடாப்ட் ஜேஐடி பாலிசியை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பி லிமிடெட் டிசைட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான சம் இல்லை. இப்போ நான் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம்ல ஜேஐடியில் காஸ்ட் அண்ட் பெனிஃபிட். ஸோ இதே மாதிரி தான் இங்கே இந்த சம்முமே போட போகிறோம், காஸ்ட் அண்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கமும் பிரிச்சுட்டு. அண்ட் தென் நம்மளோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன, டு இம்ப்ளிமெண்ட் ஜேஐடி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக டு மாடிஃபை இட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் மெட்டீரியல் ரிசிப்ட் ஃபெசிலிட்டி அட் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10 lakhக்கு அவங்க பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அவங்களோட இந்த ஜேஐடி பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட்ல சம்வாட் ஏதோ ஒரு ஆல்டர் பண்ணியிருக்காங்க 10 lakhsக்கு, ஓகேவா. ஸோ இந்த நியூ மிஷினரிக்காக அவங்க இது ஒரு எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி கேஷ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அவங்களுக்கு அதை ரன் பண்றதுக்காகவோ இல்லை அதை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக, அந்த மிஷினை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் 1,08,000 ஆயிருக்கு, ஓகேவா. த கேபிட்டல் காஸ்ட் வில் பி டெப்ரிஷியேட்டட் ஓவர் 5 years. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இது. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க the company can earn 50% on its long term இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு அவங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க ஏர்னிங்ஸ் வந்து 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கிடைக்குதான். ஸோ அவங்க கிடைக்கும் போது அவங்க கொடுக்கறதும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15% தான் இருக்கும், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஒன்னு வந்து ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஓகேவா, 2 எக்ஸ்பென்சஸ். ஸோ இது ரெண்டுமே செலவுகள்ல தான் நம்ம எழுத போறோம் காஸ்ட்ல, ஓகே. ப்ரொடக்ஷன் யூனிட்டை அவங்க புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷனோட காஸ்ட் எவ்வளவு ஆச்சு அவங்களுக்கு, 10 lakhs. இதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நம்ம பே பண்ண போறோம், ஓகேவா. ஸோ அதை மட்டும்தான் இந்த ஜேஐடி பாலிசியில, சாரி இங்க நான் போட மறந்துட்டேன், ஜேஐடி பாலிசியில நம்ம எடுத்துக்க போறோம், ஓகேவா. இன்ட்டு 15%, இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ல 15%, 1,50,000, ஓகே. அண்ட் தென் ரெண்டாவது செலவு என்ன பண்ணிருக்காங்க, ஆப்ரேட்டிங் காஸ்ட், ஓகேவா. இதுவும் நம்மளுக்கு ஒரு செலவு தான். ஸோ காஸ்டிங்ல எழுதியிருக்கோம் 1,08,000 பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அடுத்த ரா மெட்டீரியல் ஸ்டாக் ஹோல்டிங் வில் பி ரெடியூஸ்டு ஃப்ரம் 40 lakhல வந்து 10 lakhs. நான் இப்ப ஏற்கனவே சொன்னதுதான், அவங்களுக்கு ஏர்னிங் வந்து ஒரு 15% அவங்களுக்கு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ ரா மெட்டீரியல் ஹோல்டிங்கையும் அவங்க இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன் டைம் பாலிசிக்கு முன்னாடி 40 lakhs அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பட் ஜேடி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 10 lakhs ரெடியூஸ் ஆயிருக்கு, ஓகேவா. ஸோ இப்ப ரா மெட்டீரியல் ஹோல்டிங், ஸோ ரா மெட்டீரியல் ஹோல்டிங்க்கு அவங்களுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட். ஸோ பெனிஃபிட் சைடு எழுதுறோம். 40 lakhsல இருந்து எவ்வளோப்பா ரெடியூஸ் ஆயிருக்கு, 10 lakhs. அப்ப அவங்களுக்கு காஸ்ட் பெனிஃபிட் எவ்வளோ, 30 lakhs, ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் 15%, ஓகேவா. ஸோ அப்ப நம்ம பே பண்றதும் 15% தான். இப்ப இந்த 30 lakhsக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 15% தானே கிடைக்கும். ஸோ அந்த 15% நம்ம இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா, ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு 30 lakhs into 15% போடுறோம், ஓகே.
ஸோ இது ஒரு பெனிஃபிட். அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோம்னா the company can avoid rental expenditure on storage facility. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். அந்த வேர்ஹவுஸ்க்கு அவங்க ரெண்டல் எவ்வளவு பெனிஃபிட் ஆயிருக்கான், 33,000 அவங்க பே பண்ண அவசியமே இல்லை. ஸ்டோரேஜே அவங்க ஃபெசிலிட்டியே அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதோட ரெண்டல், ஸோ இது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ல தான் வரும், 33,000. ஓகேவா? அண்ட் தென் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து 22,000 அவங்க சேவ் டியூ டு ஜேஐடி ப்ரோக்ராம்ல பண்ணிருக்காங்க. ஸோ டேக்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ்க்கு எவ்வளோப்பா சேவ் பண்ணிருக்காங்க, 22,000 அவங்க சேவ் பண்ணிருக்காங்க. அந்த ஓகே. அண்ட் தென் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தோம்னா presently they are 7 workers வந்து அந்த ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய் salary கொடுக்குறாங்க. அந்த ஜேஐடி ஸ்கீம் ஒர்க் பண்ணது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 5 workers போதும் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் டிசைட் பண்ணிருக்காங்க. அப்ப பேலன்ஸ் 2 பேரை வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ சேவ் ஆன் எம்ப்ளாயில எவ்வளவு பேர் சேவ் பண்ணாங்க, 2 பேரு, 12 months, 1 monthக்கு 5,000 அவங்க பே பண்ணிருக்காங்க. ஓகேவா? 2 into 12 into 1,20,000 சேவ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதையும் பெனிஃபிட்ல எழுதிட்டோம். அந்த டியூ டு ரிசிப்ட் ஆஃப் ஸ்மாலர் லாட் ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ ஒரு ஸ்மாலர் லாட் ஆஃப் ரா மெட்டீரியல் தானே அவங்க டெய்லி ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறனால டிஸ்கிரிபன்சி ஆஃப் ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் டிஸ்கிரிபன்சி ஆகுதான். அதாவது ப்ரொடக்ஷன்ல சம்வாட் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்காக ஒரு பேர் பண்றதுக்காக த காஸ்ட் ஆஃப் ஸ்டாக் அவுட், ஸோ அந்த காஸ்டுக்காக 77,000 அவங்களுக்கு செலவாயிடுக்கு. ஓகேவா? ஸோ காஸ்ட் ஆஃப் ஸ்டாக் அவுட். ஓகேவா? எவ்வளவு ஆயிருக்கு, 77,000. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கான செலவு. இதெல்லாம் தான் அதால நம்ம சேவ் பண்ண ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எந்த பக்கம் வருதோ அதுதான் நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகமா இருக்கா இல்ல காஸ்ட் நம்மளுக்கு செலவு அதிகமா இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் சைடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 4,50,000 plus 33 plus 22 1,20,000 ஆட் பண்ணா 6,25,000 ஆகும். ஸோ இந்த 6,25,000ல இந்த பக்கம் ரெடியூஸ் பண்ணோம்னா மைனஸ் பண்ணா 2,90,000. ஓகேவா? தீஸ் ஆர் த பெனிஃபிட் ஆன் ஜேஐடி பாலிசி. ஓகேவா? ஸோ இதுல நீங்க இதுதான் இந்த ஜேஐடி பாலிசியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால நம்மளுக்கு கிடைச்ச பெனிஃபிட். ஓகேவா? இதுல நம்ம ஆக்சுவலா 6 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் நம்ம மிஸ் அவுட் பண்ணிருக்கோம். அது என்னன்னா depreciation over 5 years. இந்த ஃபர்ஸ்ட் இதுல the cost of the capital cost will be depreciated over 5 years சொல்லிருக்காங்க. ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் நோட், கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸாம்ல சம் முடிச்சுட்டு நோட் எழுதணும். depreciation will not be considered in JIT. ஓகேவா? ஜேஐடில டெப்ரிசியேஷனை கன்சிடர் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஆஃப் ஏன்னா டெப்ரிசியேஷன் என்னன்னா ஆக்சுவலா நம்ம செலவு பண்ணவே இல்லை, ஒரு பணம் நம்ம கிட்ட இருந்து வெளியில போகவே இல்லை. ஓகேவா? ஜேஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு காஸ்ட், நம்ம பணம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், எவ்வளவு அதுல இருந்து சேவ் பண்ணிருக்கோம், இது ரெண்டையும் தான் அனலைஸ் பண்றதுதான் ஜேஐடி பாலிசி. ஓகேவா? டெப்ரிசியேஷன்ல அப்படி ஆக்சுவலா நம்மளுக்கு நடக்கவே இல்லை. நம்ம அதனால ஜேஐடில டெப்ரிசியேஷன் எடுக்கவே மாட்டோம். டெப்ரிசியேஷன் யூஸ்வலா எதுக்கு எடுப்போம்னா நம்ம ஒரு அமௌண்ட்டை மெஷினரியோட ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை நம்ம வந்து செலவுன்னு காமிச்சு டாக்ஸ் பர்பஸ்க்காக அது பண்றதான். ஓகேவா? ஜேஐடில இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வேற ஏதாவது சிஎம்ஏ ஃபைனல்ல டாபிக்ஸ் வேணும், வேற ஏதாவது சப்ஜெக்ட் ஓரியன்டா ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோஸ் as soon as possible நான் கண்டிப்பா போடுறேன். ஓகே, தேங்க்யூ.